Describe the hybridization in case of PCl5. What are the axial? Why are axial bonds longer than compared to equatorial bonds? So first நமக்கு hybridization அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். What is hybridization means? Mixing up of atomic orbital to form molecular orbital. Okay. Mixing of atomic orbital to form molecular orbital. So அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்சிங் சொல்லுவோம். அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆஃப் ஈக்குவல் எனர்ஜியா இருக்கணும், ஈக்குவல் ஆர் கம்பேரபிளி ஈக்குவல் எனர்ஜி. கிளியரா? இப்ப நம்ம PCl5க்கு hybridization பார்க்க போறோம். PCl5 in this case phosphorus is a central atom. அப்போ phosphorus ஓட atomic number என்னன்னா 15. Electronic configuration is 1s2, 2s2, 2p6, எவ்வளோ 10 ஆச்சா, 3s2, 12, அப்புறம் என்னது வரும் 3p3. ஓகே, சோ திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் தான் இதோட இப்போ இது இருக்க. திஸ் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ நம்ம இது எழுதலாம். See, these are all inner. Okay, these are all inner orbitals. இதுவும் completely filled, இதுவும் completely filled. இதுதான் valence electron. அப்போ இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. 3s2ல 2 எலக்ட்ரான் இருக்கு. நெக்ஸ்ட் 3p3ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான் இருக்கு. So 3p3ல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் எப்படி போடுவோம்? இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல ஒரு எலக்ட்ரான். திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? இப்போ நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட்ல எத்தனை Cl இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 Cl இருக்கு. So how many Cl are there? 5 Cl. அப்போ நம்ம 5 Clம் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஆகிறதுக்கு இங்க 5 அன்பேர்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். பாருங்க, இங்க 3 தான் வந்து எம்டி, அதாவது பாதி ஃபீல்டு 3 தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 3s2ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும். எங்க எக்ஸைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 3pக்கு அப்புறம் என்ன இருக்கு? 3d இருக்கு. சரியா? இங்க 2p இருக்கு, 2d இல்ல. அதனால 2pல இருக்கிறதெல்லாம் 2dக்கு எக்ஸைட் ஆகாது. ஆனா 3ல இருக்கிறது என்ன ஆகும்? 3d. ஏன்னா ஈக்குவல் எனர்ஜி 2ல இருந்து 3க்கு ஜம்ப் ஆகாது. ஆனா 3pக்கும் 3dக்கும் என்ன இருக்கு? ஈக்குவல் எனர்ஜி இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இதுல வந்து ஆஸ் யூஷுவல் 3 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ 3dல எத்தனை ஆர்பிட்டால் இருக்கு? 5 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆயிடுது. கிளியர்? இந்த 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி 3dக்கு வந்தாச்சு. இது என்னது? எக்ஸைட்டட் ஸ்டேட். கிளியரா? இப்போ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா see this, இங்க how many orbitals are? இப்போ பாருங்க, இது அட்டாமிக் ஆர்பிட்டால். எதுனது? இது s. இது p வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. d வந்து 1. அப்போ வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, the hybridization is sp3d. கிளியர்? அதுக்கப்புறம் குளோரின். குளோரின் என்ன பண்ணும்? ஒரு குளோரின் ஒன்னொன்னுல பாண்ட் ஆகும். சோ திஸ் இஸ் 5 குளோரின் இருக்குல்ல. இப்போ 1 2 3 4 5. சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க குளோரின் பாண்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து குளோரின் கொடுக்குது. இப்போ இந்த 5 குளோரினுக்கும் 5 அன்பேர்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. So what is the hybridization now? The hybridization of PCl5 is sp3 hybridization. sp3d hybridization. ஓகேவா? சோ இந்த sp3 hybridization, sp3d hybridization எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, s வந்து 1 இருக்கு, p ல எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு, d ல வந்து 1 இருக்கு. அப்போ டோட்டலா 5. இப்ப இந்த 5 பாண்ட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, p is the central, phosphorus வந்து central. ஓகே, சோ இந்த குளோரின் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு. These we call it as an axial bonds. அப்புறம் இங்க ஒண்ணு ட்ரைகோனல், இது பிளேன்ல இருக்கு, Cl. இங்க Cl, இது குளோரின், இங்க குளோரின். So in this case, இப்போ நம்ம இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா the axial bonds, so இது வந்து குளோரின்,
இது நம்ம தெரியறதுக்காக சின்னதா போட்டுக்கலாம். சோ இங்க ஒரு சிஎல் இருக்கு, இங்க ஒரு சிஎல் இருக்கு, இங்க ஒரு சிஎல் இருக்கு. கிளியரா? சோ த ஸ்ட்ரக்சர் இஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல். பாருங்க இந்த 3 சிஎல் இருக்கிறதுனால இதை ட்ரைகோனல் சொல்றோம். இங்க மேல ஒரு சிஎல் கீழே ஒரு சிஎல் இருக்கிறதுனால இது பைனா 2 பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ். Okay, this is trigonal bipyramidal. இதுல பாத்தீங்கன்னா which is axial bond and which is equatorial bonds அப்படின்னு பார்த்தோம்னா this is axial bond. Okay, and this is equatorial. This is axial bond. 2 axial bond இருக்கு, 3 equatorial bonds இருக்கு. இப்ப நம்ம question என்னன்னா the axial bonds are longer than the equatorial bonds. இங்க பாத்தீங்கன்னா இந்த axial bond இருக்குல்ல, இது ரெண்டுமே பெருசா இருக்கு. எதை விட? equatorial bonds விட பெருசா இருக்கு. See here. So நம்ம இதை எப்படி இதை எழுதணும்னு பார்த்தோம்னா we have two bonds. What are the two bonds? Two types of bonds. Two bonds இல்ல two types of bonds. Axial bonds and equatorial bonds. Two types of bonds in PCl5. So what are they? Axial bond and equatorial bond. Here the length of the axial bond is more than that of equatorial bond because so next point என்னன்னா axial bond, length of the axial bond, the bond length of axial is greater than the bond length of axial bond is greater than bond length of equatorial bond. The reason for this is axial bond experiences more repulsion than equatorial bond. இந்த axial bond இருக்குல்ல, இதுக்கு வந்து repulsion ஜாஸ்தியா இருக்கும். இங்க என்ன இருக்கு? bond pair repulsion இருக்குல்ல. So axial bond experiences more repulsion. Axial bond experiences more repulsion. More repulsion than equatorial bond. இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் ரீசன் அப்படின்னா இங்க more repulsion is the reason. Okay, than equatorial bond. So இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா this makes axial bond relatively relatively weaker than the equatorial bond. Bond strength. Okay, the bond strength of பெருசா லாங்கா இருந்தாலே டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், அதனால வீக்கா இருக்கும். The bond strength of axial bond is relatively என்னது? Comparing the equatorial bond. Okay, relatively weaker. Relatively இந்த weaker தான் முக்கியம். Weaker than equatorial bond. Okay, so இந்த repulsion, இங்க repulsion அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த bond pair repulsion. Okay, bond pair repulsion between axial bond is more. Okay, between axial bond. அதனால ரிப்பல்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணுது? ரெண்டுமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அதுவே ஈக்குவட்டோரியல்ல பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் க்ளோஸ்டா பேக் ஆயிருக்கு. அண்ட் தென் த லென்த் ஆஃப் த ஆக்சியல் பாண்ட் இஸ் கிரேட்டர் ஆர் ரிலேட்டிவ்லி more than the equatorial bond. Clear?